ஆதித்யநாத் சார் கிருஷ்ணமூர்த்தி டிஃபெண்ட் பண்ணியிருக்கார். அதாவது சந்திக்கலவே இல்லை, அது அஃபிஷியல் மீட்டிங்கே கிடையாது. இது வந்து காங்கிரஸ் தலைமைக்கும் சரி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைமைக்கும் சரி அப்படி ஒரு சந்திப்பு நிகழ்ந்ததே தெரியாது அப்படிங்கிறார். அதாவது காங்கிரஸ் தலைவர் செல்வ பொருந்தக்கு என்ன சொல்றாருன்னா, எங்கேயா படம் வந்திருக்கான்னு கேட்கார். இந்த மாதிரி படம் வராம படம் வந்தா தான் சந்திக்க, அதை வச்சுதான் சொல்ல முடியாது. ஏன்னா நாளிதழ்கள்ல எல்லாத்தையுமே செய்தி வந்திருக்கு. ஆனா எந்த நாள்ல வருதுன்னா, தோடங்கர் தலைமையில இவங்க திமுக கூட்டணிகிட்ட தொகுதி பங்கீடு பத்தி பேசுறதுக்கு ஒரு டீம் போகுது முதல்வரை பாக்குறதுக்கு. அந்த டைம்ல தான் இந்த சந்திப்பு பத்தி செய்தி வருது. அங்க போய் எங்களுக்கு 40 சீட்டு கேட்டாங்க, அந்த பட்டியல் கொடுத்தாங்கன்னா செய்தி வந்திருக்கு. ஒருவேளை அந்த டைம்ல இப்படி ஒரு சந்திப்பு, ஒரு செய்தியை லீக் பண்றது மூலம் ஒரு பேரத்தை அதிகரிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவும் இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, காங்கிரஸ் கூட்டணி வந்து தமிழ்நாட்டில் வலுவா இருக்கு. தொடர்ந்து திமுக கூட்டணி இருந்து வலுவா இருந்துட்டு இருக்கு. அகில இந்திய அளவிலும் இந்தியா கூட்டணியில அது கூட்டணி நிலைக்கிறதுக்கே திமுக தான் ஒரு அடிப்படையா இருந்துட்டு இருக்கு. இந்த டைம்ல அவங்க காங்கிரஸ் கட்சி எப்பவுமே தமிழ்நாட்டில் ஒண்ணு பேசிட்டு இருப்பாங்க. ஆனா கட்சி தலைமை டெல்லியில இருந்து பேசி இத்தனை சீட்டு முடிச்சு இவ்வளவு சீட்டு கொடுத்து முடிச்சிருவாங்க. ஏன்னா இவங்களுக்கும் அவங்களுக்கும் அந்த அளவுக்கு ஒரு ஒருங்கிணைப்பு பெரும்பாலும் இருந்தது இல்லை. எப்பாவது ரேரா தான் அந்த மாதிரி இவங்க சொல்ற அவங்க கேட்பாங்கலாம் இருக்காது. ஏன்னா கட்சி அடிப்படை வேற, காங்கிரஸ் சில தலைவர்கள் அவங்கவுங்க ஆட்களுக்கு சீட்டு தான் கேட்பாங்க, டெல்லியில பேசி முடிச்சிருவாங்க. அதனால இந்த மாதிரி சந்தித்தா கூட காங்கிரஸ் அதுக்காக ஒன்றும் ஒரு அதிர்ச்சி அடைய வேண்டிய ஒண்ணு தேவையில்லை, பயப்பட வேண்டிய தேவை இல்லை. சீட்டு பேரத்துக்காக தான் காங்கிரஸ் இப்படி ஒரு முயற்சியை கையில எடுத்தது அப்படின்னா அந்த செய்தியை ஒத்துக்கிறதுல என்ன தவறு இருக்கு? போய் பார்த்தாருன்னாவது சொல்லலாம்ல. அது அவங்களுடைய சீட்டு பேரத்தை இன்னும் இன்க்ரீஸ் தானே பண்ணும். அது வழக்கமாக மேலிடம் செய்யற நடவடிக்கைகள் எல்லாமே மாநில காங்கிரஸ் கட்சிக்கு முழுக்க தெரியப்படுத்துவது இல்லை. அதான் மெயின் காரணம். பெரும்பாலும் பல சமயங்கள்ல தேர்தல் சமயத்தில் இந்த மாதிரிலாம் பேச்சுவார்த்தை நடக்கும்போது டெல்லிக்காரங்க பேசி முடிச்சிடுறாங்க. இங்க உள்ள மாநில தலைமை இப்ப திமுகவோ அண்ணா திமுக கூட்டம் இருந்தாங்கன்னா மாநில கட்சியை பத்தி பெருசா கருத மாட்டாங்க. நாங்க டெல்லியில ராகுலை பார்த்து பேசுகிறோம், சோனியாட்ட அப்படிதான் முடிப்பாங்க. அதனோட விளைவு தான் அவங்க தனியா ஒரு சேனல்ல அவங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு ஆரம்பிக்கிறாங்க. என்ன பேச்சுவார்த்தை? ஏன்னா காங்கிரஸ்க்கு வந்து தமிழ்நாட்டை மட்டும் பார்க்கல இந்த எலெக்ஷன்ல. அங்க காங்கிரஸ் மேல வந்து தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி 3 ஸ்டேட்லையும் இந்த மாதிரி ஒரு கூட்டணி மாதிரி வேற மாதிரி கூட்டணி போனா நமக்கு பலன் இருக்குமான்னு பாக்குறாங்க. அந்த அடிப்படையில் தான் இவர் வந்து பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு விஜய் வந்து பேசுனதாக சொல்றாங்க. டெல்லியில எல்லாம் சொல்றாங்க. சரி, அதனால அது பேசுறது உண்மைதான். ஆதித்தன் சார், எங்க கூட்டணி வந்து ஒரு புள்ளியில இணைஞ்சிருக்கோம். எங்களுக்கு வந்து இந்த சீட் பேரம்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. திமுகலாம் வந்து எவ்வளவு கொடுக்கணும்லாங்கிறது கிடையாது. நாங்கள் கேட்கறதே 25-20 தான் கேட்போம். அது எங்களுக்கு போதும். சார், அந்த அளவுக்கு திருப்திப்பட்டுக்கிற கூட்டணி திமுக காங்கிரஸ் கூட்டணி. அதுல பிரச்சனை ஏற்பட வாய்ப்பே இல்லைன்றார். இல்ல இப்போ காங்கிரஸ் கட்சி வந்து விஜய் கட்சி ஆரம்பிச்ச பிறகுதான் இந்த ஆட்சியில் பங்கு இதெல்லாம் அழுத்தமா சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடிலாம் கம்முன்னு அமைதியா உட்கார்ந்துருந்தாங்க. விஜய் கட்சி ஆரம்பிச்சோடனே இவங்களுக்கு ஒரு லிவர் கிடைச்சிட்டாரு. அங்கெல்லாம் அங்க போவோம் அப்படின்னு ஒரு பேசுறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. அதனாலதான் இப்ப கூட அவங்க கூட்டணி பேச்சு 40 சீட்டு கேட்டிருக்காங்க. 40 பட்டியலை கொடுத்துருக்காங்க. அதுல இவங்க எவ்வளவு கொடுக்க, ஏன்னா காங்கிரஸுடைய வந்து கடந்த 4-5 தேர்தலில் அதிகமா வாங்கி அதிகமா தோத்துருக்காங்க. கடந்த தேர்தல் 21 மட்டும்தான் 25 வாங்கி 18 ஜெயிச்சிருக்காங்க. அதனால இப்ப 40 கேட்கறாங்க, வேற விஷயம். ஆனா இதே தாவேக்காவிடமும் இப்ப என்ன சொல்றாங்க, 60 சீட்டு 50-60 சீட் தாங்க, உங்களுக்கு நாங்க கேரளாவில் நம்ம பார்டர் ஏரியாவில் 6 சீட் தரோம், பாண்டிச்சேரியில் 4 சீட் தரோம் அப்படி பேசுறதாக அவர் பிரவீன் சக்கரவர்த்தி பேச்சுல பேசுறதாக சொல்றாங்க. ஏன்னா அப்படி அங்க போகும்போது அவங்க ஆட்சியில் பங்குலாம் ஆட்டோமேட்டிக்கா வரும்னு ஒரு நினைக்கிறாங்க அவங்க. அது ஒரு இதான் அவங்களுடைய ஆசை, அதை நம்ம தடுக்க முடியாது. ஆனா திமுக கூட்டணியில இருந்துகிட்டே இந்த மாதிரி அங்க பேசுறது வந்து இங்க வந்து சீட் பேரத்தை அதிகரிக்கதான். ஆனா திமுக கூட்டணி அப்படி ஒண்ணு இல்லை. அவங்க வந்து இப்போ ஏற்கனவே மனிதநேய மக்கள் இவர் நம்ம கமல்ஹாசன் வந்துட்டாரு. இந்த மாதிரி சில கட்சிகள் வரும்போது, ராமதாஸ் பாமகலாம் வரும்போது கூடுதல் சீட் கொடுக்கும்போது காங்கிரஸ் தான் கை வைக்கணும். அப்ப காங்கிரஸ் பணம் போட்டு விட்டாங்கன்னு நினைச்சவாங்க.
அந்த ஒரு நிலைமை வந்துடக்கூடாது. அதுக்காக தான் இப்போ எல்லாம் அப்படியே அங்கேயும் இல்லாமல் இங்கேயும் இல்லாமல் பேசிட்டு இருக்காங்க. ஓகே, நிச்சயமா நான் மறுபடியும் உங்ககிட்ட வரேன். ஆதித்தன் சார் உங்களுடைய நிறைவு கருத்தை பதிவு பண்ணிக்கோங்க. அதாவது விஜய் கட்சி இப்போதான் தன்னுடைய கட்சி அரசியல் மயமாக்குறதுக்காக செங்கோட்டை இந்த மாதிரி ஒரு முகங்களெல்லாம் காமிக்கிறாங்க. அதனால இந்த எலெக்ஷன்ல வந்து இவங்க வந்து அண்ணா எந்த கட்சியினுடைய வாக்குகளை பிரிப்பாங்க பொறுத்து தான் அது அமைய முடியும். மற்றபடி அவங்க தனிப்பட்ட முறையில் ஒரு முன்னணிக்கு வர்றது வந்து நடக்காத காரியம். அதனால காங்கிரஸ் கூட சந்திப்பு நடந்தா கூட அது வந்து உறுதியாக முடியுமாங்கிறது கேள்விக்குரியதாக இருக்கும். சரி, ஓகே, இதே நான் உங்களுடைய நிறைவு கருத்தை 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.